ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் 29 மாநிலங்களில் ஒன்றாகும். வடமேற்கில் தெலுங்கானா, வடக்கே சத்தீஸ்கர், வடகிழக்கில் ஒடிசா, தெற்கில் தமிழ்நாடு, மேற்கில் கர்நாடகா மற்றும் கிழக்கில் வங்காள விரிகுடா ஆகியவை ஆந்திர மாநிலத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. நிலப்பரப்பளவில் இந்தியாவின் 7வது மிகப்பெரிய மாநிலம் மற்றும் மக்கள் தொகையில் இந்தியாவின் 10வது மிகப்பெரிய மாநிலமான ஆந்திரா இந்தியாவில் மொழிவாரி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலமாகும். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரம் அமராவதி. ஆந்திராவின் மிகப்பெரிய நகரம் விசாகப்பட்டினம். மேலும் திருப்பதி, குண்டூர், காக்கிநாடா, நெல்லூர் மற்றும் கார்னூல் ஆகிய நகரங்களும் இம்மாநிலத்தின் மிகப்பெரிய நகரங்களாகும். இந்தியாவின் 3வது மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் ஆந்திரா. ஹர்மகொண்டா அல்லது சீதமாகொண்டா என்கிற சிகரம் தான் ஆந்திராவின் மிக உயரமான சிகரமாகும். மேலும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரமும் இந்த ஹர்மகொண்டா மலைதான். ஆந்திர பிரதேசத்தின் ஆட்சி மொழி தெலுங்கு. இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் 4வது மொழி மற்றும் உலகில் அதிக மக்களால் பேசப்படும் 11வது மொழி தெலுங்கு. ஆந்திர பிரதேசத்தின் 2வது அதிகாரப்பூர்வ மொழி உருது. தமிழ், கன்னடம் மற்றும் ஒடியா மொழிகளும் இம்மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் பேசப்படுகின்றன. ஆந்திர பிரதேசத்தின் பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. இம்மாநிலத்தின் 60% மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்கின்றன. அரிசி இம்மாநிலத்தில் அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருளாகும். அதனால் இம்மாநிலத்தை ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கின்றன. இந்தியாவின் 4 முக்கியமான நதிகளான கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணா மற்றும் துங்கபத்ரா ஆகியவை இம்மாநிலத்தின் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்கும் முக்கிய நதிகளாகும். நாட்டிலேயே முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஆந்திரா. ஆந்திராவில் மாம்பழத்திற்கு கிருஷ்ணா மாவட்டமும் மற்றும் மிளகாய்க்கு குண்டூர் மாவட்டமும் புகழ்பெற்ற மாவட்டங்களாகும். எண்ணெய்க்காக வேர்க்கடலை மற்றும் சூரியகாந்தி பூ ஆந்திராவில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. ஆந்திராவின் கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம் மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கப்பல் கட்டும் தளங்கள் உள்ளன. மைக்கா என்பது ஒரு வகை கனிமமாகும். இதனை தமிழில் அபிரகம் என்றும் அழைக்கின்றன. இந்தியாவில் மைக்கா உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. ஆந்திராவில் நெல்லூர் மாவட்டத்தில் சிறந்த தரமான மைக்காக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. பாரம்பரிய இந்திய நடனங்களில் ஒன்றான குச்சிப்புடி நடனம் ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள குச்சிப்புடி என்னும் கிராமத்தில் உருவானதாகும். போத்தரி குழு என்பது ஆந்திர மக்களின் பாரம்பரிய இனிப்பு உணவாகும். இது இம்மாநிலத்தில் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள அட்சயபுரம் என்னும் கிராமத்திலிருந்து வந்ததாகும். அமராவதி தொல்பொருள் அருங்காட்சியகம், விசாகப்பட்டினத்தில் உள்ள தெலுங்கு கலாச்சார அருங்காட்சியகம், விக்டோரியா ஜூப்ளி அருங்காட்சியகம் ஆகியவை ஆந்திராவின் மிக முக்கிய அருங்காட்சியகங்களாகும். ருஷிகொண்டா, மைப்படு மற்றும் சூரியலங்கா கடற்கரைகள் ஆகியவை இம்மாநிலத்தின் மிகவும் பிரபலமான கடற்கரைகளாகும். கிமு 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உண்டவெளி என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள குடைவரை குகை கோவில் இந்தியாவின் 2வது மிக நீளமான பெலூம் எனும் குகை மற்றும் இந்தியாவின் மிகவும் பிரபலமான குகைகளில் ஒன்றான போரா கேவ்ஸ் ஆகியவை ஆந்திராவில் அமைந்துள்ளது. உலகின் 2வது பணக்கார கோவிலான திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றன. இக்கோவிலில் 1180 கல்வெட்டுகள் உள்ளன. அவை பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும். திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை நிர்வகிப்பதற்காக 1932ஆம் ஆண்டு மதராஸ் அரசாங்கத்தால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டது. திருப்பதி கோவிலின் சேவைகள், தரிசனங்கள், சேவை கட்டணம் நிர்ணயித்தல், ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றவற்றை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகிக்கிறது. இந்தியாவில் வாயு கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரே கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட காளஹஸ்தி கோவிலாகும். தென்னிந்தியாவின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றான இது ஆந்திராவில் அமைந்துள்ளது. ஆந்திராவின் மிகப்பெரிய ரயில் நிலையம் விஜயவாடாவில் அமைந்துள்ளது. ஆந்திராவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம் துறைமுகமாகும். விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் ஆந்திராவின் மிக தூய்மையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். விஜயவாடாவில் உள்ள பண்டிட் நேரு பேருந்து நிலையம் ஆசியாவில் இருக்கும் மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் ஒன்றாகும். இம்மாநில அரசுக்கு சொந்தமான ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகம் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை இயக்கும் இம்மாநிலத்தின் மிக முக்கிய பொது பேருந்து போக்குவரத்து கழகமாகும். அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் ஷிமிலிகுடா என்னும் ஊரில் இருக்கும் ரயில் நிலையம் நாட்டின் மிகப்பெரிய மற்றும் முதல் அகலமான ரயில் நிலையமாகும். ஆந்திராவில் கிரிக்கெட் மிகவும் பிரபலமான விளையாட்டாகும். ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ACA VTCA என்கிற ஸ்டேடியம் ஆந்திர பிரதேச கிரிக்கெட் அணியின் தாயகமாக உள்ளது. ஆந்திராவில் இந்துப்பூரில் இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆனந்தப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது லெபக்ஷி என்னும் கிராமம். சிவன், வீரபக்தர் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 3 சன்னதிகளை கொண்ட புகழ்பெற்ற ஆந்திர கோவில்களில் ஒன்றான லெபக்ஷி கோவில் இந்த லெபக்ஷி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. வீரபக்தர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள கிரானைட் கற்களாலான ஒற்றைக்கல் நந்தியின் சிற்பமும் ஆந்திர மாநிலத்தில் மிகவும் பிரபலம். இந்தியாவின் 3 விண்கல ஏவு நிலையங்களில் ஒன்றான சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் ஃபவுண்டைன் பேனாவை தயாரித்த ரத்தினம் பேனா நிறுவனம் ஆந்திரா ராஜமுந்திரியில் அமைந்துள்ளது. ஆந்திராவில் அமைந்துள்ள லம்பசிங்கி என்கிற இடம்தான் இந்தியாவின் தென்பகுதியில் பனிப்பொழிவை பெறும் ஒரே இடமாகும். இதனை ஆந்திராவின் காஷ்மீர் என்றும் அழைக்கின்றன. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அழகிய வீரபக்தர் கோவிலில் 70 கல் தூண்கள் உள்ளன. அவற்றில் தரையை தொடாமல் கூரையிலிருந்து தொங்கும் அதிசய தூண் ஒன்று உள்ளது. இக்கோவிலுக்கு வரும் மக்கள் தூண் உண்மையில் தரையில் படாமல் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஒரு மெல்லிய துணியை ஒரு பக்கத்திலிருந்து நுழைத்து மற்றொரு பக்கத்தில் எடுப்பார்கள். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையா என்பவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்.
குண்டூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமான அமராவதி 2000 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இந்திய வரலாற்றில் மிகவும் பழமையான இடங்களில் இதுவும் ஒன்றாகும். இவ்விடத்தில் பல பழைய புத்த சிற்பங்களை காண முடியும். ஆந்திராவில் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் 90.87%, இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள் 7.32%, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் 0.43% உள்ளன. 13 மாவட்டங்களை கொண்டுள்ள இம்மாவட்டம் நிலப்பரப்பில் தெலுங்கானாவை விட மிகப்பெரிய மாநிலமாகும். ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே பவிகொண்டா, தொட்டலகொண்டா, போஜனகொண்டா என்கின்ற 3 பௌத்த தொல்லியல் சின்னங்கள் உள்ளன. இவை ஆந்திராவின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். வரகலட்சுமி நரசிம்மர் கோவில் ஆந்திர மாநிலம் சிம்மாசலம் என்னும் மலையில் அமைந்துள்ளது. இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். வண்டியில் மலை அடிவாரத்திலிருந்து மேலே செல்வதற்கு 20 நிமிடம் ஆகும். படியில் ஏறி செல்ல விரும்புவோர் 1000 படிகள் ஏற வேண்டும். கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் ஒன்றான சிம்மாசலம் என்னும் மலைத்தொடரில்தான் இக்கோவில் அமைந்துள்ளது. ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இடையே புகழ்பெற்ற யாரடா எனும் மலை வங்காள விரிகுடா கடலையொட்டி அமைந்துள்ளது. இங்கு இருக்கும் யாரடா கடற்கரைக்கு செல்ல நுழைவு கட்டணம் ஏதும் இல்லை. சுற்றுலா பயணிகளுக்காக 24 மணி நேரமும் திறந்திருப்பதால் வாரம் முழுவதும் எந்த நேரத்திலும் இக்கடற்கரைக்கு செல்லலாம். கந்திகோட்டா என்பது ஆந்திர பிரதேசம் கடப்பா மாவட்டத்தில் பெண்ணாருக்கு அருகில் இருக்கும் ஒரு கிராமமாகும். தெலுங்கில் கந்தி என்றால் பள்ளத்தாக்கு, கோட்டா என்றால் கோட்டை என்பதாகும். கந்திகோட்டா பகுதியில் பல வண்ணமயமான பாறைகளுக்கு நடுவே 300 அடி பாலத்தில் பெண்ணாறு ஓடுகிறது. இப்பள்ளத்தாக்கை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கந்திகோட்டா பகுதிக்கு வருகை தருகின்றன. அரக்கு பள்ளத்தாக்கு ஆந்திராவில் விசாகப்பட்டினத்திலிருந்து 116 கிலோமீட்டர் தொலைவில் ஒடிசா எல்லையில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள ஒரு மலை வாழிடமாகும். காடுகள் அடர்ந்த அழகிய இடமாக இருப்பதால் அரக்கு பள்ளத்தாக்கு பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன. அரக்கு பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கும் பழங்குடியினர் மியூசியம், சப்பரை நீர்வீழ்ச்சி மற்றும் காபி மியூசியம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடங்களாகும். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் கிருஷ்ணா நதியின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு தீவுதான் பவானி தீவு. பவானி தீவு ஆந்திராவின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். துர்காதேவி அம்மனுக்கு பவானி என்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இத்தீவிற்கு அருகில் துர்காதேவி கோவில் இருப்பதால் இதனை பவானி தீவு என்று அழைக்கின்றன. கொண்டப்பள்ளி கோட்டை, 5 கோடி செலவில் கட்டப்பட்ட இஸ்கான் டெம்பிள், புக்க ராமலிங்கேஸ்வர சுவாமி கோவில், கொண்டாரெட்டி கோட்டை, ரோலபடு பறவைகள் சரணாலயம் ஆகியவை ஆந்திராவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல், சுருக்கமாக KGH என்று அழைக்கின்றன. ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனை தான் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அரசு பொது மருத்துவமனையாகும். KGH அரசு மருத்துவமனை ஆந்திராவின் மிகப்பெரிய மருத்துவமனையாகும். ஆந்திராவில் மொத்தம் 6 விமான நிலையங்கள் உள்ளன. விசாகப்பட்டினம், விஜயவாடா மற்றும் திருப்பதி ஆகிய நகரங்களில் இருக்கும் விமான நிலையங்கள் இம்மாநிலத்தின் மிக முக்கிய விமான நிலையங்களாகும். ஆந்திர பிரதேசத்தின் மாநில பறவை ரோஸ் ரிங்டு பாராகிட், மாநில விலங்கு பிளாக் பக் என்கிற ஒரு வகை மான். 2014ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி பிரிக்கப்பட்டு தெலுங்கானா என்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதனால் நீண்ட காலமாக ஆந்திராவின் தலைநகரமாக இருந்து வந்த ஹைதராபாத் நகரம் தெலுங்கானாவின் தலைநகரமாக மாறியது. ஆந்திர பிரதேசம், இதில் ஆந்திரா என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையாகும். ஆந்திரா என்பதற்கு தெற்கு மக்கள் என்று பொருள். 1815ஆம் ஆண்டு முதலில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு லட்டை நைவேத்தியமாக படைத்தனர். 1803ஆம் ஆண்டிலிருந்து பிரசாதங்களை பக்தர்களுக்கு விற்கும் முறை திருப்பதி கோவிலில் நடைமுறைக்கு வந்தது. அப்போது இனிப்பு பிரசாதமாக பக்தர்களுக்கு பூந்தி கொடுக்கப்பட்டது. 1940 முதல் பூந்திக்கு பதிலாக லட்டை பிரசாதமாக கொடுக்க தொடங்கினர். புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ நாட்டையோ சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருளுக்கு வழங்கப்படும் குறியீட்டுக்கு பெயர் புவியியல் குறியீடு. ஆங்கிலத்தில் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், சுருக்கமாக GIன்னு சொல்வாங்க. திருப்பதி லட்டை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கும் விதமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டுக்கு 2008ஆம் ஆண்டு புவிசார் குறியீட்டுக்கு பதிவு செய்தது. இதனால் மற்றவர்கள் அதே பெயரில் இனிப்பு தயார் செய்யவும் இதன் பெயரை பயன்படுத்தவும் தடை செய்யப்பட்டது. இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், திருப்பதியை தவிர்த்து நீங்கள் வேறு எங்காவது திருப்பதி லட்டை வாங்கினால் அது திருப்பதி லட்டே கிடையாது. திருப்பதி லட்டு திருப்பதியில் மட்டுமே கிடைக்கும்.